ரீசெண்டாக ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லோன் வாங்கினவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே லோன் ரேட்ஸ் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி பேங்க்கில் வந்து ஒரு டெபாசிட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் காத்திருக்கு. என்ன அந்த பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்டி அண்ட் ஆர்டி ரேட்ஸ் இனிமேல் குறைய வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ஸ் வந்து நார்மலாக அவங்களோட முக்கியமான வேலை வந்து பப்ளிக் கிட்ட லோன் கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ அதுக்கு வந்து அவங்க நிறையா ஃபண்ட் ரைசிங் வச்சுருப்பாங்க. ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குவாங்க, இல்லை வந்து மக்கள்கிட்டேருந்து டேரெக்டாக எஃப்டி வாங்கி உதாரணத்துக்கு ஒரு 8% எஃப்டி வாங்கி அதை வந்து ஒரு 10% லோனுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த லோன் கொடுக்குற அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சதுனால அவங்க வாங்குகிற பர்சன்டேஜையும் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருவாங்க. ஸோ எஃப்டி ரேட்ஸு ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் குறைய ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்ட எஃப்டிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2023 இல்லை 24 ஒரு எஃப்டி போட்டிருக்கீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எஃப்டி எந்த வித பாதிப்பும் இருக்காது. இனிமேல் நீங்கள் போட போகிற எஃப்டிக்கு தான் பாதிப்பு. அதே மாதிரியே நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இன்னும் எஃப்டி ரேட்ஸ் குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். ஸோ நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ எஸ்பிஐயோட எஃப்டி ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி ஜூன், அதாவது 2 நாள் முன்னாடி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 இயர் எஃப்டியை கிட்டத்தட்ட 25%, அதாவது 0.25% குறைச்சிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 0.25% குறைச்சிருக்காங்க. இது வந்து 0.25 கம்மியாக தெரியலாம், பட் பெரிய அந்த ரிட்டையரீஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் அவங்க நிறையா இன்னும் 10 lakhs 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோடைய பாதிப்புகள் தெரிய வரும்.